பலம் பெரும் நடிகை ஸ்ரீவித்யாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. சினிமாவில் நடிக்க ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் செலிபிரிட்டி ஆகிவிடலாம் அப்படின்னு தான் அனைவருமே நினைச்சு. ஆனால் திரையுலகம் அனைவரும் நினைப்பது போல கிடையாது. அது ஒரு கவர்ச்சி உலகம் அல்ல அப்படின்னு சொல்லி நடிகருடைய வாழ்க்கை பக்கங்களை பார்க்கும் போது பல முடிவில்லா கண்ணீர் கதைகள் தான் திரையுலகத்திலே தொடர்ந்திருக்கிறது. அப்படித்தான் ஒரு நடிகையை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது பல பிரபல நடிகருடன் ஜோடி போட்டு நடித்த ஒரு நடிகை அவருடைய வாழ்க்கையிலே விதி விளையாடியதால் பல இன்னல்களையும் சந்தித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி. பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம்.எல். வசந்தகுமாரியுடைய மகள் தான் நடிகை ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா பிறந்து ஒரு வருடம் கழித்து விபத்தின் காரணமாக அவரின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுகிறார். இதன் காரணமாக குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவரது மனைவி எம்.எல். வசந்தகுமாரி பார்த்துக் கொள்ள நேர்ந்திருக்கிறது. குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடியால் தனது 14ஆம் வயதில் திரையுலகில் நுழைகிறார் நம்ம நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருட்செல்வன் படத்தின் மூலமாக திரையுலகிலே அறிமுகமாயிருக்கிறார் ஸ்ரீவித்யா. அதைத் தொடர்ந்து பொட்டராசி பொத்தம்மா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகிலும் அறிமுகமாயிருக்கிறார். அசாத்திய நடிப்பு, அசத்தல் நடனம், ஈர்க்கும் அழகு காரணமாக ஸ்ரீவித்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. மேலும் இயக்குனர் தரசி நாராயணன் ஊக்கத்தால் பல பட வாய்ப்புகளும் இவரை தேடி வந்தது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினி மற்றும் கமல் ஹாசனுடன் நடித்திருக்கிறார் ஸ்ரீவித்யா. இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலுமே நடிகை ஸ்ரீவித்யா தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் கமல்ஹாசனும் ஸ்ரீவித்யாவும் இணைந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ரியல் வாழ்க்கையில் மட்டுமின்றி ரியல் வாழ்க்கையிலும் ஸ்ரீவித்யா கமல்ஹாசன் இருவரும் ஒருவர் காதலித்து தான் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீவித்யாவின் தாயர்களின் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளாதால் இருவருமே தங்களுடைய காதலை முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதன் பின்பு 1978 மலையாள இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஸ்ரீவித்யா. திருமணத்துக்கு பிறகு தனது கணவரின் விருப்பத்திற்கு ஏற்ப தமிழ் சினிமா வாழ்க்கையிலிருந்து விலகிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு இவரது வாழ்க்கை தலைகீழாக தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி நிதி சிக்கலால் மீண்டும் சினிமாவுக்குள்ளே நுழைகிறார் ஸ்ரீவித்யா. ஆனால் ஸ்ரீவித்யாவின் சொத்துக்களை அபகரித்து அவரது கணவர் பயன்படுத்திக் கொள்ளவே இருவரும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசலால் 1980 விவாகரத்து பெற்று பிரிகிறாங்க. அதன் பின் திரையுலகில் தனது செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கி இருக்கிறார் ஸ்ரீவித்யா. தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் குணச்சித்திரங்களில் நடித்து அசைத்திருக்கிறாராம். ஆனால் அப்போதும் விதி விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 2003ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்து அவர் தன்னுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே போவதை உணர்ந்திருக்காங்க. இதையடுத்து மிக முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுத்திருக்கிறாராம் ஸ்ரீவித்யா. தான் நடித்து சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடன கல்லூரியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறார். நடிகர் கணேசன் நிதி உதவியுடன் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தகுதியானவர்களுக்கு உதவிகளை சென்றடை ஏற்பாடும் செய்திருக்கிறார் ஸ்ரீவித்யா. 3 வருட காலம் புற்றுநோயால் போராடிய நடிகை 2006ஆம் ஆண்டு தனது 53வது வயதிலே உயிரிழந்தது. உயிரிழக்கக்கூடிய சமயத்திலும் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை எளிய மாணவர்கள் கண்டு கொடுத்து சென்ற ஒரே ஒரு பழம்பெரும் நடிகை யார் அப்படின்னா ஸ்ரீவித்யா மட்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.